தேவக்கோட்டையில் மின் இணைப்பை தர மறுக்கும் மின்சார வாரியத்தால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக மளிகை கடை வியாபாரி புகார் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஒத்தக்கடை பகுதியில் கடந்த 3 வருடங்களாக மளிகை கடை நடத்தி வருபவர் அன்சாரி. கடந்த 3 வருடங்களாக இவரது கடைக்கு வணிக மின் பயன்பாட்டு கட்டணமாக 2000 முதல் 3000 ரூபாய் வரை மட்டுமே கணக்கீடு செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் கணக்கீடுகளில் குளறுபடி ஏற்பட்டு 30,000 ரூபாய் கட்ட வேண்டும் என்று மின்சார வாரியம் தெரிவித்ததை அடுத்து மளிகை கடை வியாபாரி அன்சாரி வழக்கறிஞர் மூலமாக மின்சார வாரியத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதற்கு எந்தவித பதிலும் கூறாமல் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் கடையின் மின் இணைப்பை துண்டித்து விட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த தேவக்கோட்டை நுகர்வோர் பாதுகாப்பு குறை தீர்ப்பு மையத்தில் புகார் அளித்த நிலையில் இப்புகாரை விசாரித்த நீதிமன்றம் துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பை 1 வார காலத்திற்குள் உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் மனுதாரரின் மன உளைச்சலுக்கு இழப்பீடு தொகையும் வழங்க வேண்டும் எனவும் கடந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை பொருட்படுத்தாமல் மின் இணைப்பு வழங்க மின்சார வாரியம் மறுத்து வருவதால் மின்சாரம் இல்லாமல் தனது வாழ்வாதாரம் கடந்த 1 வருடமாக பாதிக்கப்பட்டு வருவதாக அன்சாரி வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் நீதிமன்ற உத்தரவை அலட்சியப்படுத்தியும் மின்சார வாரியத்தின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். குரோம்பேட்டையில் உலக நுரையீரல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற வாக்கத்தானை தாம்பரம் துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனை சார்பில் உலக நுரையீரல் தினத்தை முன்னிட்டு நுரையீரல் மற்றும் இதய நலன் மீதான விழிப்புணர்வை அதிகரிக்கும் வகையில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தாம்பரம் துணை ஆணையர் பவன்குமார் IPS கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நுரையீரல் மற்றும் இதய ஆரோக்கியம் குறித்த பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வாக்கத்தானானது குரோம்பேட்டையின் முக்கிய சாலைகள் வழியாக 5 கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் மருத்துவமனையை வந்தடைந்தது. மலைக்கோவிலில் தமிழக சட்டமன்ற உறுதிமொழி ஏற்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் தமிழக சட்டமன்ற உறுதிமொழி ஏற்பு குழுவினர் வருகை தந்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுதிமொழி ஏற்பு குழு தலைவரும் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் தலைமையிலான ஆய்வுக்குழுவினர் பழனி மலைக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பழனி மலைக்கோவில் அன்னதான கூடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சமையல் கூடத்தில் மேற்கொள்ளப்படும் சமையல் பணிகள் மற்றும் சமையல் கூடத்தின் சுகாதாரம் ஆகியவற்றை ஆய்வு செய்தனர். மேலும் அன்னதான கூடத்தில் உணவருந்திய பக்தர்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து உறுதிமொழி ஏற்பு குழுவினர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை திருக்கோவில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சுற்றுலாத்துறை சார்பில் ஏரிச்சாலையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ஏரிச்சாலையில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சுற்றுலாத்துறை மற்றும் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் இணைந்து மாரத்தான் போட்டி நடத்தியது. இதனை சமூக பாதுகாப்புத்துறை திட்ட வட்டாட்சியர் கண்ணன் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். போட்டியில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் சிறுவர்கள் பிரிவில் முதல் பரிசு விஷ்ணு, 2ஆம் பரிசு இர்பான், 3ஆம் பரிசு ஹரிஷ் ஆகியோர் பெற்றனர். பெரியவர்கள் பிரிவில் ஜெயசுதா முதல் பரிசும், மோகன் மற்றும் ஆப்ரஹாம் 2ஆம் பரிசுகளையும் பெற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் படுகாயமடைந்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்து கோட்டையூர் நோக்கி சென்றது. கோட்டையூரில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு கருத்தலக்கம்பட்டி வழியாக நத்தம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது சிவகங்கை மாவட்டம் தர்மப்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் கோட்டையூர் நோக்கி வந்து கொண்டிருந்தார். இந்நிலையில் கருத்தலக்கம்பட்டி சாலை வளைவில் திரும்பிய போது எதிரே வந்த அரசு பேருந்தின் பக்கவாட்டில் மோதி பலத்த காயமடைந்தனர். காயமடைந்த அவரை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு நத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து நத்தம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள NIT கல்லூரியில் 4 நாட்கள் நடைபெறும் பெஸ்டம்பர் விழா தொடங்கியது. திருச்சி NIT கல்லூரியில் நடைபெறும் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கலாச்சார விழாவான பெஸ்டம்பரின் பொன் விழாவை கொண்டாடும் விதமாக இந்த விழாவானது 26ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி நடைபெறுகிறது. அதன் தொடக்க விழாவில் இந்தியா முழுவதிலும் இருந்து மாணவர்கள் கலந்து கொண்டு இந்தியாவின் கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் நாகரிகத்தை எடுத்துரைக்கும் வகையில் போட்டிகள் மற்றும் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இந்த பெஸ்டம்பரின் தொடக்க விழாவிற்கு NIT மாணவர் நலன் டீன்
கார்வேம்பு தலைமை வகித்தார். பேராசிரியர் நல்ல ஆலோசகரும் பெஸ்டம்பர் ஒருங்கிணைப்பாளருமான பார்த்திபன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திருச்சி மாநகர சட்ட ஒழுங்கு காவல்துறை துணை ஆணையர் செல்வகுமார் நிகழ்ச்சியில் பேசிய போது தாங்கள் கற்ற அனுபவங்களையும் கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் விதமாக இந்த கலாச்சார விழா நடைபெறுவதாக கூறினார். இந்த பெஸ்டம்பர் விழா மனித உறவை வளர்ப்பதற்கும் அடித்தளமாக அமையும் என பல தரப்பட்ட கலாச்சாரம் மற்றும் பழக்க வழக்கங்களை மாணவர்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் என்றும் கூறியதோடு மேலும் மாணவர்கள் இந்த விழாவில் நடைபெறும் போட்டிகளில் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். பெஸ்டம்பரை தொடங்குவதற்கும் மாபெரும் திறப்பு விழாவை கொண்டாடுவதற்கும் திருச்சி என்ஐடி கல்லூரி இசைக்குழு மற்றும் நடனக்குழுவின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த விழாவில் என்ஐடி மாணவர்கள் மட்டுமல்லாது பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் பல வருடங்களாக செல்போன் டவர் இல்லாததால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் படிக்க முடியாமலும் தகவல் பரிமாறிக்கொள்வதிலும் சிக்கல் உள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் அரியக்குடி புத்தூர் ஊராட்சியில் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த பல வருடங்களாக அந்த பகுதியில் செல்போன் டவர் இல்லை என்பதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ள முடியாமலும் முதியவர்கள் மருத்துவ உதவி பெறுவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேலும் செல்போன் அழைப்பு செய்வதற்கு மொட்டை மாடிகளிலும் கண்மாய் கரைகளை நோக்கி ஓடுவதுமான நிலை தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலை அறிந்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இந்த கிராமத்திற்கு தனி கவனம் செலுத்தி செல்போன் டவர் அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் பாண்டியன், செல்போன் டவர் இல்லாமல் அனைவரும் பாதிக்கப்பட்டு வருவதால் தங்கள் பகுதியில் டவர் அமைப்பதற்கு நானே இடம் தருகிறேன் எனவும் ஏதேனும் ஒரு நெட்வொர்க் செல்போன் டவர் அமைத்து தந்தால் கிராமத்தில் உள்ள அனைவருமே அந்த நெட்வொர்க்கிற்கு மாறிவிடுகிறோம் என தெரிவித்தார். பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு அவசர காலத்தில் ஒரு மருத்துவமனை சில நேரம் யாருக்கும் தகவல் தெரிவித்தாலும் இப்போ பேச முடியல. இப்போ நானே பொதுவாக இப்போ ஊராட்சி இருக்கிறனால பொதுவாக ஒரு கிராமத்தில் ஃபோன் பண்ணால் கூட நம்ம வீட்டுக்குள்ள இருந்தால் டவர் சுத்தமாக கிடைக்காதனால ஃபோன் பேச முடியல. வெளியில் வந்ததே நம்ம பேசுகிற மாதிரி இருக்குது. நானுமே வெளியில் செல்ஃபோனெல்லாம் வெளியில் வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே இருப்பேன். ஃபோனை யாரும் அடித்தா அப்புறம் வந்து அந்த தகவலை தெரிவிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. இதில் பொதுவாக பார்த்தா பள்ளி குழந்தைகள் கல்லூரி பிள்ளைகள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதில் உடனே நம்ம அரசு கவனம் செலுத்தி இல்லைன்னா எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் கவனம் செலுத்தி நம்ம அருடிபுத்தூர் ஊராட்சியில் ஒரு டவர் வைக்கணும். பட் நான் இதுக்கு முன்னாடி டவர் சம்மந்தமாக கிட்டத்தட்ட ஏர்டெல் கம்பெனிக்கெலாம் போய் கேட்டேன். ஆனால் அவங்க உங்கள் பக்கத்தில் இருக்குது, உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எந்த டவரும் கிடைக்கல. இதுக்காக கிராமத்திலும் சரி நானுமே தனிப்பட்ட முறையில் இடம் தரேன்னு சொல்லியிருக்கோம். டவர் வைக்கிறதுக்கு இடம் தரேன்னு சொல்லியிருக்கோம். அந்த இடம் கொடுத்து நீங்கள் டவர் வச்சா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இப்போ எங்களுக்கு பல்வேறு இப்போ அனைத்து சிம்மும் இருக்குது. ஜியோ சிம்மு, ஏர்டெல்லு, இப்படி பல்வேறு சிம்முகள் இருந்தாலும் யார் எங்கள் ஊராட்சியில் டவர் வச்சு கொடுத்தா எங்கள் கிராமம் ஒட்டுமொத்தமாக அந்த சிம்முக்கு நாங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருக்கோம். அதனால் எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் உடனே ஒரு தனி கவனம் செலுத்தி பள்ளி குழந்தைகளுக்காகவும் எங்கள் கிராம மக்களுக்காகவும் இந்த டவர் ஏற்பாடு பண்ணுறதுக்கு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை வண்ணாரப்பேட்டையில் ஜாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான தனிச்சட்டம் இயற்றக் கோரி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக சிறப்பு மாநாடு நடைபெற்றது. சென்னை வண்ணாரப்பேட்டை ராமதாஸ் நகர் அருகே ஜாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான தனிச்சட்டம் இயற்றக் கோரி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக சிறப்பு மாநாடு நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் எம்எல்ஏ மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் திரைப்பட நடிகை ரோகிணி கலந்து கொண்டு ஆணவ கொலைக்கு எதிரான சிறப்பு சட்டத்தை இயற்றக் கோரி சிறப்புரையாற்றினார். இதில் பேசிய அவர், ஜாதிய ஆணவ படுகொலைகள் தற்செயலாக நடைபெறுவதில்லை எனவும் உழைப்பு சுரண்டல், பெண்ணடிமைத்தனம் உள்ளிட்டவைகளோடு பிணைந்து ஜாதி மறுப்பு திருமணங்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதால் ஜாதி வெறியர்களால் சாதி மறுப்பு இணையர்கள் கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள் என பேசினார். மேலும் ஜாதிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான தனிச்சட்டம் இயற்ற கோரி பேசினார். சென்னை கொடுங்கையூர் பகுதியில் ஆர்.கே. செல்வமணி இயக்க உள்ள காந்தியும் அம்பேத்கரும் என்ற குறும்படத்தின் பூஜை நடைபெற்றது. சென்னை கொடுங்கையூர் பகுதியில் நடைபெற்ற காந்தியும் அம்பேத்கரும் என்ற குறும்படத்தின் பூஜை நடைபெற்றது. இதில் ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் எம்பியுமான ரோஜா கலந்து கொண்டு பூஜையை தொடங்கி வைத்தார். இந்த பூஜையின் முடிவில் ஆர்.கே. செல்வமணி செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த காலகட்டத்தில் காந்தியும் அம்பேத்கரும் தேவை என்பதை வலியுறுத்தி இந்த குறும்படத்தை இயக்க உள்ளதாக கூறினார். இவர்கள் இருவரும் எந்த ஒரு ஜாதிக்கோ எந்த ஒரு மாநிலத்திற்கோ சொந்தக்காரர்கள் இல்லை எனவும் இந்தியாவிற்கான தலைவர்கள் எனவும் தெரிவித்தார். நான் இந்த ஷார்ட் ஃபில்மை டைரக்ட் பண்ண போகிறேன். இதில் 2 பேர் மெயின் இதில் ராம் கிருஷ்ணாங்கிறவங்க தான் 2 பேர் தான் குழந்தைங்க, 2 குழந்தைங்க, ஸ்ரீராம் ஸ்ரீகிருஷ்ணா. இவங்க தான் இந்த குழந்தைங்களை வச்சு தான் இந்த சமுதாயம் எப்படி இருக்குது, எப்படி இருக்கணும்,
இந்தியா எப்படி இருக்கணும், இல்லை தமிழ்நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த குழந்தைகள் மூலமாக தான் நான் வந்து என்னோட விஷயத்தை நான் சொல்லுவேன். இப்போ இது மாதிரி எல்லாரும் இணைந்து இந்த டைட்டில் வந்து காந்தியும் அம்பேத்கரும். இந்த நாட்டுக்கு இன்னைக்கு தேவையானவங்க காந்தியும் அம்பேத்கரும். இவங்க தான் இந்த நாட்டுக்கு தேவையானவங்க. இந்த 2 பேரும் ஏதோ ஒரு சமூகத்துக்கோ இல்லை ஒரு மாநிலத்துக்கோ பொதுவானவங்க இல்லை, ஒரு ஜாதிக்கோ பொதுவானவங்க இல்லை. இந்த இந்திய தேசம் முழுமைக்கும் பொதுவான இந்த மனிதர்கள் இவங்க எப்படி வந்து நமக்கு தேவைப்படுறாங்க, இந்த காந்தியும் அம்பேத்கர். இதுதான் எங்கள் படத்தோட கதை. அவர்கள் தான் நாயகர். நீலகிரி மாவட்டத்தில் போக்குவரத்து சிக்னல்களை பராமரித்து செயல்படுத்த சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சீசன் சமயங்களில் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருவது வழக்கம். இந்நிலையில் தற்போது 2ஆம் சீசன் துவங்க உள்ள நிலையில் உதகை, குன்னூர் மற்றும் கோத்தகிரி பகுதிகளில் சுற்றுலா வாகனங்கள் வரத்து அதிகரித்த வண்ணமாக உள்ளது. இதனால் பகல் நேரம் மட்டுமின்றி இரவு நேரங்களிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் பல இடங்களில் வாகன விபத்துகளும் நடக்கிறது. இந்நிலையில் சில சிக்னல் விளக்குகள் எரியாமல் கம்பங்கள் துருப்பிடித்து அகற்றப்பட்ட நிலையில் சீர் செய்யாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் பெரும் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட சாலை போக்குவரத்து துறையினர் சிக்னல் விளக்குகளை முறையான பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.